வணக்கம் நேயர்களே, இந்த தீபாவளிக்கு ஓட்டு பக்கோடா சுலபமாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதற்கு தேவையான பொருட்களை நம்ம ரெடியாக எடுத்து வச்சுக்கலாம். ஒரு பவுலில் ஒரு கப்பு அரிசி மாவு, ஒரு கப்பு கடலை மாவு, ஒரு கப்பு பொட்டுக்கடலை மாவு, உப்பு, பெருங்காயம், மிளகாய்த்தூள், ஒரு சிட்டிகை பேக்கிங் சோடா, 2 டீஸ்பூன் நெய் எல்லாம் போட்டுக்கலாம். தேவையான அளவு தண்ணீர் விட்டு மாவை பிசைஞ்சு வச்சுக்கலாம். தண்ணியை ஒட்டா சேர்க்காதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக மாவில் சேர்த்துட்டே வாங்க, அப்போ சரியாக இருக்கும். நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அந்த மாதிரி இந்த பதத்துக்கு எடுத்துகிட்டு வந்துடுங்க. பாருங்கள், நல்லா வந்துருச்சு. இந்த பதத்தில் இருக்கட்டும். ஒரு கடாயில் எண்ணெயை சேர்த்து சூடு பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் பிசைஞ்சு வச்சுருக்கிற மாவை பிழிஞ்சு எடுத்துக்கலாம். ஓட்டு பக்கோடா அச்சு தான் எடுத்திருக்கேன். ஓட்டு பக்கோடா மாவை பிழியும் அச்சில் போட்டு எண்ணெயை நல்லா தடவி விட்டுட்டு அதில் மாவை சேர்த்துக்கலாம். மாவை எல்லாம் போட்டு வச்சுட்டு அதை மூடிடலாம். மூடிட்டு நம்ம பிழிய ஆரம்பிச்சிடலாம். ஓட்டு பக்கோடா பொன்னிறமாக ஆகும் வர பொரித்து எடுத்துக்கலாம். 2 பக்கமும் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். அவ்வளவுதாங்க, மொறுன்னு நம்ம ஓட்டு பக்கோடா ரெடி ஆயிடுச்சு. எனக்கு என்னுடைய ஸ்நேகிதி மகாலட்சுமிங்கிறவங்க இந்த ரெசிபியை சொல்லி கொடுத்தாங்க. அதை நான் இன்றைக்கி உங்கள் எல்லாத்துக்கூடையும் ஷேர் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி முறுக்கு பிழிகிற அச்சில் போட்டு நம்ம எண்ணெயை தடவி மீதி இருக்கிற மாவை ஓட்டு பக்கோடாவை பொரித்து எடுத்துக்கலாம். நல்ல பொன்னிறமாக ஆற வர நின்று பொறுமையாக பொரித்து எடுத்துட்டுக்கலாம். பாருங்கள், நல்ல கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு. கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சுலபமாகவும் சீக்கிரமாகவும் நம்ம செஞ்சிடலாம். இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம். Subscribe and press the bell icon. To watch more videos, click the video on the screen. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐக்கானை அமுத்துங்க. நம்ம சேனல்ல இருக்கிற மற்ற வீடியோஸை பார்க்கணுன்னா ஸ்கிரீன்ல இருக்கிற வீடியோவை கிளிக் பண்ணுங்க.